வெல்கம் பேக் டு ஃபாத்திமா அலங்கமல் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் அண்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் வந்து மேக் பண்ண போகிறோம். அண்டு பிரியாணி மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 தான் நம்ம வந்து பிரியாணி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டிஷ்ஷஸ் தான் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வந்து எங்கள் மம்மி வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மட்டனுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, டொமேட்டோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கிரேவிக்காக எங்கள் மம்மி சிக்கனுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 செய்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் மேக் பண்ணியிருந்த மசாலா தான். இது ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமனுமே ஆட் பண்ணி இது 2 இன்க்ரீடியன்ட்ஸுமே ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். நல்லா வந்து கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா ஒரு சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதை லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு சீக்ரெட் மசாலா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேயே வந்து எல்லா ஐட்டமும் இருக்கும். அதனால் நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து வீடியோவில் கட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே மாவு வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. இட்லி, தோசை எல்லாமே வந்து அதுக்காக மாவு வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. எப்போவுமே எங்கள் மம்மி வந்து வீட்டில் தான் வந்து கிரைண்டர் போட்டு அரைச்சிக்கோ வீக்லி தேவையான மாவை வந்து அரைச்சி வச்சுப்பாங்க. அரைச்சி நாங்கள் வந்து எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச்மே போட்டிருக்காங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு இந்த ரைஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன ரைஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதோடைய பிக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்ன ரைஸாக இருக்கும்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இதோடைய நேம் வந்து நான் சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேவிக்காக ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் மம்மி. அதே மாதிரி நான் காட்டின ரைஸ் வந்து எவ்வளோ கேஜி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க கிரேவிக்காக. இப்போ வந்து மாவுமே நல்லா அரைஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வந்து வச்சுக்கிட்டு ஆயிலு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மினிமம் ஒரு ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆகணும். ஓகே, இப்போ நான் வந்து ரைஸ்மே வந்து எடுத்து வச்சாச்சு. சிக்கன் 65க்குமே நல்லா மசாலாமே பெரியாச்சு. அதுக்குள்ளே நான் வந்து இது நல்லா குக் ஆகட்டும் அப்படின்ட்டு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி கிரேவி செஞ்சிடலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நாங்கள் கிரேவி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி, அதாவது சிக்கன் வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆக விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மம்மி வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ வந்து 5 நிமிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மூடி போட்டு ஒரு விசில் வந்து ஒரு 3 விசில் ஏதோ வரணும்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பிரியாணி தான் வந்து தாளிக்க வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து எப்போவுமே நிறைய கொஞ்சம் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து கிச்சனில் வந்து சமைக்க மாட்டோம். கிச்சனுக்கு வெளியே ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அங்கே தாங்க வச்சு நாங்கள் வந்து சமைப்போம். மாவு வந்து அரைஞ்சிருச்சு, அதையுமே நாங்கள் வந்து அதுக்குள்ளே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். நிறைய பேர் வந்து எப்படியும் இந்த கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க, இது வந்து பிரியாணி வந்து எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு.
ஆக்சுவலி எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. ரம்ஜானுக்கு நாங்கள் வந்து பிரியாணி மேக் பண்ணோம். அதோடு நாங்கள் இன்றைக்கி தான் வந்து பிரியாணி மேக் பண்ணி சாப்பிடலாமே அப்படின்னு தான் பிரியாணி வந்து மேக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணி பெரிய பாத்திரமும் வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நல்லா பாயில் ஆச்சு அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஆனியன், டொமேட்டோலாம் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ வந்து பட்டை, இந்த கிராம்பு, இந்த ஏதோ ஒரு லவங்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எடுத்து வந்து வச்சுக்கிட்டாங்க எங்கள் மம்மி. இப்போ வந்து போட போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 இன்க்ரீடியன்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 இன்க்ரீடியன்ட் மெயின். நீங்கள் ஆயில் வந்து ஹீட் ஆனதும் அதை வந்து போட்டுடுங்க. ஓகே, அது வந்து போட்டுட்டாங்க எங்கள் மம்மி. இப்போ வந்து ஆனியன் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ப்ரௌனாக ஒரு ஆனியன் வந்து குக் ஆன பிறகு தான் நம்ம வந்து டொமேட்டோ வந்து போட போகிறோம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆக்சுவலி பட்டை, கிராம்பெல்லாம் வந்து போட்டது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கட் ஆகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் வந்து பிரியாணி வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ரோஸ்ட் ஆகும் போதே தெரியும், அது வந்து பட்டை கிராம்பெலாம் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து சால்ட் போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து விட்டுடலாம். நல்லா வந்து ஒரு ரோஸ்ட் ஆனதும் நம்ம டொமேட்டோ போட்டுடலாம். இப்போ டொமேட்டோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து புதினா எல்லாமே போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் போட போகிறோம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் டைரெக்டாக ஆயில் போட்டுட்டும் ஹீட் பண்ணதுமே போட்டால் ஒரு மாதிரி கலர் ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு தான் நீங்கள் பச்சை மிளகாய் போடணும். இப்போ வந்து லெமன் வந்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கிட்டாங்க மம்மி. இப்போ வந்து டொமேட்டோவும் வந்து சேர்த்தாச்சு. சொன்ன மாதிரி டொமேட்டோ சேர்த்துட்ட பிறகு கூட சேர்க்கலாம் நீங்கள் வந்து புதினா, கொத்தமல்லிலாம். இல்லை அதுக்கு முன்னாடியுமே சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நாங்கள் வந்து ஒன்றாவே சேர்த்துட்டாங்க எங்கள் மம்மி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கொத்தமல்லியுமே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்ல ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி ஆகணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது வேணும். நல்லா வந்து ஒரு திக்காக இருக்கும். எப்படின்னா டொமேட்டோலாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி தான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத. ஓகே, நம்ம இப்போ வந்து மட்டன் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாமே சேர்க்கறதுக்கு முன்னாடி மட்டன் வந்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கம்மியாக தான் வந்து செய்ய போகிறோம். நாங்கள் வந்து பிரியாணி எதுக்காக இவ்வளோ பெரிய சட்டியில் செய்கிறீங்கன்னா, இது வந்து பார்க்கறதுக்கு பெரிய சட்டியாக தெரியும். இது வந்து கொஞ்சம் பெரிய சட்டி தான். இருந்தாலும் நாங்கள் செய்கிற அளவுக்கு பிரியாணிக்கு இது அவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக குக் ஆச்சு அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து உதிரியாக இருக்கும் பிரியாணி. அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு, தயிர் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து 2 லெமன் வந்து நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். அதை வந்து நல்லா புழிஞ்சு அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து வெறும் ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதை வந்து சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஹை மீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் மம்மி. இது கொஞ்சம் குக் ஆனதும் லைட்டாக ஒரு 5 நிமிட்ஸ் விட்டதும் நீங்கள் மசாலா ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் வந்து மசாலாஸ் எல்லாமே காட்டல. எல்லாமே பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த மாதிரி தான் மசாலாஸ் எல்லாமே. நான் வந்து அவ்வளோவா வீடியோஸில் வந்து காட்டல. அதுக்குள்ளே வீடியோ வேறு கட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே வாட்டர் வந்து எவ்வளோ நம்ம அரிசி எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு வாட்ரு அதை விட இன்னொரு கப் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டர் வந்து லைட்டாக பாயில் ஆனதும் நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். ஓகே, பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். நாங்கள் வந்து ஒரு பிரியாணி ஸ்டார்டிங்கில் ஆயில் வந்து ஊற்றணும் இல்லையா,
அப்போ தான் நாங்கள் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து தாளிக்கிறதுக்கும் நம்ம வந்து சாப்பாடு வந்து அரிசி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பாயில் ஆகிடும். நம்மளுக்கு வந்து உதிரியாக சாப்பாடு வந்து கிடைக்காது, ரொம்ப குழச்சிரும். அதனால் இப்போ வந்து வாட்டர் வந்து பாயில் ஆனதும் நம்ம வந்து ரைஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்ஃபிட் பிரியாணி அண்டு கிரேவி அண்டு பக்கோடா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியோடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி மல்டி பர்பஸ் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் பிரியாணி பிடிக்குமா, சிக்கன் பிரியாணி பிடிக்குமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஷ்யூ ஆல்.